மால் போட்டுக்கிட்டு பூவாட காரியம்மா தாயணி மருளாடி வந்திரம்மா முறை தொலைக்க உரிமை மேல தானுளிக்க சித்தாகி அடகட்டி தாயணி மீறி எழுந்திரம்மா குப்பம் நல்ல கருத்தில் அமர்ந்துட்டையா ஆத்தாலே அழைக்கின்ற அடி இங்கி வந்திடமா தாயே மலையனூர் அங்காளியே அங்காளி திருத்தூளியே ஏமா குறி சொல்ல வாடியம்மா எங்க குலங்காத்தோ மாரியம்மா தோரணமா ஆடி வரும் தேரினிலே நீ அதற்கு வரும் மாரியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே எங்க அங்காள அரசாயே தாய திருவனுக்கு ஒளியினிலே ஆத்தா கோயில்ல உண்டியில காய்ச்சி எடுக்காரு கேட்டியா? நான் எடுக்கல, அவன் தான் எடுத்தான். அவன் அப்படியே உண்டியில அப்படியே ஆலமரம் எதற்கு வந்து பாரு ஆத்தா, ஆலமரத்துல கல் எடுத்து குத்தி ஒரு கழுகுச்சி எடுத்து வெள்ளை துணி சுத்தி ஆலமரத்தை பாலை தடவி அந்த உண்டியில இருக்கிற காய்ச்சலாம் எடுத்துட்டாங்க ஆத்தா. அம்மா ஆனால் ஒரு ஆலயத்திலே தொண்டியாமல் செய்ய முடியாதவங்க நாங்க. எந்த குறையும் கிடையாது. உண்டியில இருக்க காய்ச்சலாம் ஆலமரத்துல கல்யாணம் எடுத்து குத்தி துணியில சுத்தி பாலை தடவி அவன் போய் சொல்றான். அது கிடையாது, அப்படி கிடையாது. அரப்பூச்சி நீட்டா ஒண்ணு ஒடிச்சுப்பான், பப்ளிகா மிட்டாய் 2 வாங்குவான், வாங்கி நல்லா போட்டு மொல்லுவான், மொன்னு அந்த ருசி இருக்கிற வரைக்கும் உள்ளுக்கு முழுங்குவான். அதை எடுத்து நல்லா நூலு மாரி சுத்துவான், சுத்தி எல்லா கோயில் எங்க இருக்குதோ ஆத்தா கோயில் அது உள்ள விட்டு ஆட்டுவான். 500 ரூபா காலம், 100 ரூபா காலம் ஒட்டிக்கணும் வரேன் அம்மா. அதை எடுத்து போய் செலவு பண்றேன். செலவு பண்ணுவியா? சிவகாட்சி எடுக்கிறது சொல்றேம்மா. செல்லு இருக்கு பாரு, செல்போன். அந்த செல்போன்ல ஒரு காந்தம் ஒண்ணு இருக்கும், மைக்கு. ஆமா, அதை உடைச்சு நூலுல கட்டிடுவான். நூல்ல ஆமா, அதை விட்டு இப்படி ஒரு ஆட்டுன்னு வச்சுக்க, அந்த சில்லறை காட்சி போற எப்படி உண்டியில திரட்டுன்னு கத்துற பாரு. சந்திரா ஏந்திரா வாங்கி போட வந்தமா வாங்கி போடா போடா ஒண்ணு போதும் ஆத்தா, அடிக்கடி வாடா.
ஆத்தா கோயில் இருக்க எண்ணெய் எடுத்து போய் வடை சூடாகலான்னு சொன்ன கேட்டியாடா? எப்படியாம்மா உனக்கு ஒண்ணு ஒண்ணா மாட்டி விடாரு ஆத்தாவுக்கு எண்ணெயை ஊற்றி அப்படியே பண்ணா கண்ணுல வந்து கொசு உட்காந்துடா. அதனால தான் சும்மா அப்படியே ரேசா தடவி விட்டு மீதி எண்ணெய் எடுத்து போய் அந்த எண்ணெய் எடுத்து போய் வடை சுட்டு வியாபாரம் நான் வியாபாரம் பண்ணலாம்டா. இவன் தான் இந்த சாஸ் மார்க்கெட் போனவன் வரையலாம். அப்படி யாரும் விளக்க முடியாது. ஒண்ணு புரியுதா? இவன் சத்தம் காமெடி சொன்னா என்ன பயப்படுறாதேம்மா. அவன் 7 முறை எம்மாடி சூற வேஷம் கட்டி வந்து அடிக்கிறா. நிமிடா அவத்தா கோழி வந்தா உன்னோட அல்லும் பாலும் 60 நாழியும் செய்யக்கூடியவன் நான். எங்கேயாவது வேலை கூப்பிடுறாங்களா? என்ன யாரும் நான் போறது இல்ல, எங்க போய் பொழைக்கிறது கிடையாது. அதனால அம்மா உனக்கு ஆட்டவன் நான் தான். அடிக்கடி வந்து போயிருக்கேன். துண்ட கூட கொடுக்க மாட்டேன். மணி ஆட்டுறவன் அம்மா. அம்மா அப்படி மணி ஆட்டக்கூடிய என் புள்ள பொண்டாட்டியோ எனக்கு ஒரு பொண்டாட்டி 4 புள்ளியோ இருக்கு. 4 புள்ளியோ எங்கேயும் போய் 10 ரூபாய் சம்பாதிக்காதோ. இந்த உன் கோயில தொண்டி அவன் செஞ்சுதான் என் புள்ளியோளுக்கு வகுத்த கழுவணும். என்ன பண்றது அம்மா? அதனாலதான் காசி வந்தா என்னோட, கஷ்டம் வந்தா உன்னோட, கோழி வந்தா என்னோட, குறை வந்தா உன்னோட, மாவு வந்தா என்னோட, மண்ணு வந்தா உன்னோட. அம்மா நான் எதுக்கு மணி ஆட்டாத இருக்குன்னு தெரியுமா? எதுக்கு? ஊர்ல தான் அரிசி கொடுப்பாங்க, அதை எடுத்து போய் கோயில்ல பொங்குவான். பொங்கன ஒண்ணு இந்த மணியை வச்சு கடை 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 ஆட்டுவான். அம்மா கோயில் எங்க இருக்கு? பள்ளிக்கூடத்து பக்கத்துல. ஆட்டக்கூடிய நேரத்துல பல 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 ஊர்ல கிடக்கிற பசங்க பூரா அங்க வந்து வந்துட்டா இந்த சோத்தாளி கொடுத்துட்டு ஆமா கொடுத்துட்டு வெறும் குண்டான இடத்துல தான் வீட்டுக்கு போவான். என் 4 புள்ளி என் கொண்டாட்டியும் அல்லதான். அதனால்தான் அந்த மணி எடுத்து போய் ஈடு வச்சு சரக்கு சாப்பிட்டான்.
சாப்பிடுவா சரக்கு சாப்பிடுவா சரக்கு சாப்பிட்டேன். ஒரு வாரமா என் காலை வீங்க அம்மா ஏன் வேப்பட போத்த ஆடுறன்னு கேட்டியா மணி ஆட்டினா உன் காது செவிடா போடும் அதனாலே வேப்பட கொத்த ஆட்டினா ஊருக்கார பசங்களுக்கும் சத்தம் கேட்காது உனக்கும் காது செவிடா போவாது அதனாலதான் வேப்பட கொத்த மட்டும் ஆட்டிக்கின்னு இருக்கா ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி அம்மா ஊரு போடா வச்சி போய்டா போய்டா இவ இறங்கிடுவாங்க இன்னும் போ இறங்குவாங்க இது கைலாயம் வந்திருக்கியா? நான் என்ன வழியா வரலாம் தான் பாக்குறேன் இன்னைக்கு கூட வந்துள்ளான் தான் பார்த்தாத்தா இன்னைக்கு வைகுந்தமும் கைலாயமும் கோயிலான் தான் பாக்குறேன் எட்டுக்க மாட்டோம் எம்ம தெரியுமா இன்னும் திட்டம் வந்திருக்காத்தா இவன் அம்மா நட்டவில எனக்கு குடும்பம் பண்ணணும் அது பூரா பாவம் கைலாயத்தில் இருக்கக்கூடிய கல்லுக்குள் காரைக்கும் கருவுக்குள் சுத்திவிக்கும் சித்தமுக்கும் பரியவர்க்கு கட்டிப்பா கட்டிப்பன் கைலாய பரமன் கடவுள் தந்தா உனக்கு அப்பவே ஜோறு வருவாங்க எலுமிச்சை மரம் சூளத்தடா எலுமிச்சை மரம் எலுமிச்சை மரம் சூளத்துல எலுமிச்சை மரம் தீவாரத்தின உனக்கு அப்பவே எலுமிச்சை மரம் ஆத்தா நேற்று பரியவர்க்கும் கட்டிப்பா வரும். யாரே முதல் ஆ. எறும்பு கடை கடை. ஜீவபேதங்கள் படியால கூடியவன் பரியவர்க்கு கட்டிப்பா என் தந்தை ஆஹா. கைலாய பரமன் பரமன் இடபாகத்தில் இருக்கக்கூடிய ஆ. உமா பார்வதி நான் இடபாகத்தில் இருக்க உமா பார்வதா பாத்துக்காத்தா உமா பார்வதி உமா அவங்களுடைய சாந்த குணம் திருசூலம் மணிமந்திர மாலை அவங்க இருப்பதா சிங்க வாகனத்தோட இருப்பதா இடபாகத்துல சாந்த குணத்தோட இருப்பாங்க இந்த உருவம் என் ஆத்தா ஒரு உருவம் இந்த புருவம் யானுக்கு நான் பார்வதி அல்ல ஆமா 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 அதாவது இன்னைக்கு யாரை பார்த்துட்டு வந்தேன்னு தெரியல கைலாய பரமனுக்கும் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமா பார்வதியும் பார்வதியும் பாய வச்சு சும்மா இருந்தா ஆமா அவங்களுக்கு ஏன் சாபம் சாபம் ஆமா ஆத்தா அப்படி வேதத்தை கேட்பது வேதத்துக்கு பல்தரப்படுற சாபத்தை கொடுப்பது கொடுப்பது சாபத்தை பெற்று ஒரு காலத்தில் இந்த தண்டைகளால் பட்டது ஒன்னோட ஒண்ணு ஆமா உன்னோட ஒண்ணு உறைந்து இணைந்து அந்த தண்டை உடைந்து அதுல பொறி சிந்தியது செந்தியாது அந்த கொண்டை உடைந்தது அது மனம் கசமா இருக்கும் போடுமா எந்த கொண்டை இந்த தண்டை காலில இருக்க அணிந்திருக்க முடியாத தண்டைகள் அம்மனுடைய காலில இருக்க முடியாத தண்டை ஒன்றோடு ஒன்று இணைந்து அதிலே சிதறி ஏழு முத்துக்கள் ஏழு முத்து தோட்டியது சிவிண்டம் தங்காது மூன்றாம் கையாது தங்காது வாங்க போடுமா வாழவா வந்து எல்லாரும் அடி வலுவன்னு சொல்ல முடியாது சாட்டிமா போடுமா மத்திகளுக்கு தெரியாது தண்டையா பட்டது ஒன்றோடு அது ஏழு முத்துக்கள் சிதறியது ரிஷிபிண்டம் தங்காது மூன்றாம் முக்காடு ஏழு பிள்ளை உருவானது அதிலே குழந்தைகள் 7 பிள்ளைகள் அந்த 7 பிள்ளைகள் உற்பத்தி ஆன உடனே நாங்கள் யார் கைலாய பரமனுடைய மனைவி கிடையாது கைலாய பரமனுக்கும் உமா பார்வதிக்கும் பிள்ளையாக தோன்றிய நாங்கள் 7 பேர்கள் யார் சல்லி அரசாய் பூஞ்சோலை கடைசியில பூஞ்சோலை மொத்தம் எத்தனை பேர் பிறந்தோம் 7 பதாதி பேசிட்டு போமா 7 அம்மா வாணாம்மா வில்லி வைசவி வராகி அரசாய் பூஞ்சோலை இப்படி பிறந்து யார் எங்க இருக்கின்றேன் எங்க இருக்கீங்க
கொள்ளை பெருத்த ஏரிக்கரை. தூள் கஞ்சானூர் ஆமா மேற்கரணை அம்மா ஈப்புறம் போற வழியில ஈபுரமா அம்மா விழுப்புரம் போற வழிமா விழுப்புரம் அம்மா வாடா அம்மா நான் காய்ச்சி மாசல போட்டு போயேன் அப்படி இருந்தாலும் முட்டத்தூர் எல்லையில் எல்லையிலே உச்சந்தபுரத்தில் ஏரிக்கிற மோட்ல வாடா அம்மா முடியாது அப்பவே எடுத்து காட்டி காட்டி எடுத்து எல்லாத்தையும் வச்சு ஆத்தா பறிச்சு தானே கோவப்படுது ஒரு நான் கடையில எடுத்து போய் 3 காலில் வச்சு ஊடு கட்டணும் எப்படியா போன என் புள்ளிய பட்டி கிடக்கும்டா கொஞ்சம் கடவுள் யாரும் கும்பிடுவாங்களா உண்மைதான் கோழி வெட்டுறாங்க கிடா வெட்டுறாங்க கிடாவே அது சாமி சாப்பிட்ற மாதிரி ஊருக்காரங்கம்மா என்னால கொடுக்க முடியாது என்ன கொடுக்க முடியாது அப்படி உச்சந்தபுரம் எல்லையில் அடிக்கடி நாக நீட்டாதம்மா எனக்கு பயமா இருக்கு என்ன பயமா நான் ஒரு தாய்க்கு ஒரே ஆம்படியா என் தங்கையாகப்பட்டவள் பட்டவள் சின்னவன் எங்க இருக்கின்றார் பூந்தமல்லியில் மெட்ராஸ் மெட்ராஸ் பூந்தமல்லியில் மெட்ராஸ் மெட்ராஸ் பூஞ்சோலையாக அமர்ந்திருக்கின்றனர். ஆமா. நாம் உச்சந்தபுரம் எல்லையில் அமர்ந்திருக்கா செல்லியாக அமர்ந்திருக்கிறேன். வரக்கூடிய அரசாய் எங்க அமர்ந்திருக்கின்றார்? காடு விடும் பார்த்தால வடக்கிருப்பு எடுக்கிருப்பு. அப்புறம் யாரோ கூடமா பேசினா இருப்பு என்பது அது 7 அதிலே அரசியம்மன் கோயில் இருப்பது வடக்கிருப்பு. அப்படி இருந்தாலும் இப்படி அண்ணா இங்க அமர்ந்து என்னுடைய ஆராய்ச்சி என்ன உலகம் என்ன உலகம் அப்படியா? உண்மை புரிந்து விட்டது தாயே. நீ யாரென்று தெரியாமல் நான் பேசிவிட்டேன். என்ன கோரி ஒரு பட்டராகப்பட்டவள் அத்தனை வேலை ஆமா மயான கரையிலே என்னை துதி புரிகின்றான். அவனுக்கு நேராக சென்று காட்சியளிக்க வேண்டும். காட்சி அளிக்க வேண்டும். காட்சி கொடு, காட்சி எனக்கு காலி. அவனை காட்சி கொடுத்துரு. இதுக்குதான் பட்ட என்ன போதுமா விடுமா? அப்படி இருந்தாலும் அம்மா காட்சி அவன்கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு அப்படி இருந்தாலும் இந்த காட்சியளிக்க வேண்டும். ஆமா. அதற்கு முன்பாக வணங்குடைய தெய்வத்தை வணங்கி மீண்டு செல்லு.
மல்லது பொண்ணு அத்தமாக்கிய மல்லது பொண்ணு பல்வத்தி நாட்டி அம்மன் வராகிய தேவி சிங்கம் அனுபவம் இன்று யாருக்காக கேளிக்கை ஓ சக்தி ஒன்று சமயம் பலவார் பலவாறு அரசி அம்மனுக்கு அரசி அம்மனுக்கு அபிஷேகம் ஆனா செய்து செய்து இன்று விடாமுடிச்சுடன் கேளிக்கை ஆமா அப்படியா இருந்தாலும் சாமிக்கு சபைக்கு வணக்கம் வணக்கம். அவர்கள் போம் யாரும் பார்ப்போம்